குட் ஈவினிங். வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் ட்ரேடிங் வியூ. ஃபஸ்ட்டு வந்து டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து மார்க்கெட் அனாலிசிஸ் என்ன அப்படின்றத வந்து பார்த்துடலாம். மார்க்கெட் இன்னைக்கு வீக்லி எக்ஸ்பைரி தான். பட் இருந்தாலுமே இன்றைக்கும் வந்து இது வந்து இன்சைடாக தான் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, பெரிய அளவில் நமக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்பர் பிரேக் அவுட்டும் இதில் வந்து கொடுக்கல. ஸோ இன்னமுமே நமக்கு இந்த 8th ஜூலையில் இருக்குல்ல, அந்த கேண்டில்குள்ளேயே தான் மார்க்கெட் இன்சைடாக இருக்குது. டவுன் சைடில் உள்ள ட்ரெண்ட் லைனை தான் ஃபாலோ பண்ணுது. இதுதான் நம்ம டெய்லி பார்க்குறோம். ஸோ நம்ம ரொம்ப எலாபரேட்டாக பார்க்க தேவையில்லை. டீட்டெயிலாக வந்து நான் வந்து டெலகிராமில் உங்களுக்கு அப்டேட் இன்றைக்கி காலையிலே கொடுத்துட்டேன். அதாவது வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டுக்குள்ளே தான் நேற்று மார்க்கெட் இருந்துச்சு. நேற்று மார்க்கெட்டுக்குள்ளே தான் இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்றதையும் சொல்லியாச்சு. அதிக லாட் சைஸ் போடாதீங்கன்னு சொல்லியாச்சு. இங்கே கொடுத்த லெவல்ஸ் வந்து டவுன் சைடு அப்படின்னு பார்க்கும்போது 24,150, 24,090 அப்படின்னு 2 லெவல் கொடுத்துருந்தேன். மார்க்கெட் கரெக்டாக ஒரு 24,150 அப்படின்ற லெவல் வரைக்குமே போய் ரீச் ஆயிருந்துச்சு. சரி, ஓகே. நம்ம நேற்று வந்து பாக்ஸ் போட்டிருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? நேற்றோட மார்க்கெட்டுக்கு பாக்ஸ் போட்டு இதுக்குள்ளே ஓப்பன் ஆகுதா என்னன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போன்னு. மற்றபடி இன்றைக்கி பெருசாக சொல்கிறதுக்கு வழக்கம் போல் எதுவுமே இல்லை. இன்னும் இதை வந்து டவுன் சைடில் அதாவது இன்றைக்கோட டே கேண்டிலானது உடச்சிட்டு வருது அப்படின்ற பட்சத்தில் 24,090 அப்படின்ற லெவல் தான் ஒரு மேஜர் பாயிண்ட்டு. ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கேப் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். இந்த இடத்து வந்து மேபி ஃபில் ஆகலாம். இதையும் உடச்சிட்டு வருது அப்படின்ற பட்சத்தில் 24,000 அப்படின்ற லெவல் மேஜர் லெவல். அப்புறம் வந்து 23,900 அப்படின்ற லெவல். இதெல்லாம் ஓவரால் லெவல். ஓகே, ஸோ சப்போஸ் அப்சைடில் மூவ் ஆகுது அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல உள்ள நேத்தோட கேப் வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது. அப்போது அதுக்கு வந்து நமக்கு 24,260, 70க்கு மேலே ஸ்ட்ராங்கான க்ளோஸ் இருக்குன்ற பட்சத்தில் இந்த கேப்பை ஃபில் பண்ணுதுன்றதை பார்க்கலாம். இவ்வளோ தான் இப்போதைக்கு நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா ரொம்ப வந்து மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து அதில் பெரிய அளவில் எந்த ஒரு ட்ரேடும் எடுக்க முடியாது. அப்படியே எடுத்தாலும் உள்ளே போய் சிக்கிப்போம், மொமெண்ட் இருக்காது. ஓகே, ஸோ இதை தான் நான் வந்து ஓவரால் லெவல்ஸாகவும் பார்க்குறேன். மற்றபடி ஏற்கனவே கொடுத்த மேஜர் லெவல்ஸ் எல்லாம் முந்தி கொடுத்தது தான், அது வந்து அப்படியே இருக்குது. மொத்தத்தில் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் வந்து மார்க்கெட்டானது க்ரியேட் பண்ணிவிட்டு அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. என்ன நடக்குதுன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம், அவ்வளோதான். ஆனால் இது பேங்க் நிஃப்டியில் நீங்கள் போய் செக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸே பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆனால் ஃபர்தராக பிரேக் அவுட் இருக்கா? இல்லை. அங்கேருந்து மார்க்கெட் அரைச்சிட்டு மறுபடியும் அதே இடத்துல வந்து உட்காந்துருச்சு. கரெக்டா? ஸோ பெரிய அளவில் மூவ்மெண்ட்டே இல்லை. இதுலேயுமே டைரக்ஷன் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நான் கூட இந்த கேப்பையாவது ஃபில் பண்ணும், ஒரு 58,530, 58,500 இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நினச்சேன். ஆனால் ஃபர்தராக பிரேக் அவுட் இல்லாத காரணத்தினால இதை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ண தேவை கிடையாது. ஸோ மொத்தத்தில் பேங்க் நிஃப்டி வெயிட் பண்ணி பார்ப்போம், நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத. இந்த இதை வேணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்தராக பிரேக் அவுட் எதுவும் ஸ்ட்ராங்காக வைக்குதுன்றதை பார்த்துட்டு, அல்லது டே ஹையாக பிரேக் அவுட் பண்ணும்போது 58,500 அப்படின்ற லெவல் ஃபஸ்ட் லெவல். அதை தாண்டுற பட்சத்தில் தான் நம்ம வந்து 58,900 இந்த லெவல்லாம் வந்து அப் சைடில் ட்ரை பண்ணணும். இதை டவுன் சைடில் மறுபடியும் மார்க்கெட் வருது அப்படின்னா மேஜர் லெவல் வந்து 57,500. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலாக நான் பார்க்குறேன். டவுன் சைடில் பிரேக் அவுட் கொடுக்குமே. ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரைடே மார்க்கெட்டில் ஒரு வாலட்டைல் கொடுத்துச்சு இல்லையா, அதுக்குள்ளே தான் போட்டு அப்படியே இருக்குது. மொத்தத்தில் மார்க்கெட்டில் பெரிய அளவில் மூவ்மெண்ட் இல்லை. இதை நீங்கள் டே சார்ட்டாக செக் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குது அப்படின்றதையும் ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இதோட கேண்டிலோட ஸ்ட்ரென்த்தை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் மட்டும்தான் பெருசாக போன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட க்ளோஸ் எல்லாமே கீழே தான் வந்து வச்சுருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம ஏதாவது ஒரு டைரெக்ஷன் கொடுக்கும், ஆனால் என்னைக்கு அப்படின்றது தான் தெரியல. ஒரு மொமெண்ட் இருக்கும் மார்க்கெட்டில். பட்டு அதுக்கு ஏற்ற ஒரு டைமுக்கு வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கும். கிளியராக ஒரு ரேஞ்சுங்க, 58,200, 57,350 வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு ரேஞ்சுக்குள்ளே அப்படியே சிக்கியிருக்கு. இதையும் உடச்சிட்டு மார்க்கெட் கீழே வருதுன்னா 56,850 இந்த லெவல்லாம் மேஜர் லெவலாக இருக்குது. டவுன் சைடில் வந்தால் இது அப் சைடில் போச்சுன்னா இந்த கேப் ஃபில்லிங் ஃபஸ்ட்டு நடக்கும். அப்புறம் ஹையை பிரேக் பண்ணுச்சுன்னா மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். அது 59,000 வரைக்கும் இருக்குது. ஓகே, ஸோ கவனமாக பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ட்ரேடை வந்து கம்மி பண்ணிவிட்டு ப்ராப்பரான பிரேக் அவுட் எங்கே கிடைக்குதோ அப்போ மட்டும் பண்ணுங்கள், அது சேஃபாக இருக்கும். ஓகே, ஏன்னா நம்ம வந்து லெவல்ஸ் மட்டும் கொடுத்துட்டு முடிச்சிருவோம், அதனால சொல்கிறேன். அடுத்து ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டாக்ஸுக்கு மட்டும் மெம்பர்ஷிப் அவைலபிளாக இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க ஸ்டாண்டர்ட் அப்படின்ற லெவலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து M&M ஃபினான்ஸ். M&M ஃபின் சர்வீஸ். ஓகே, இன்றைக்கி இது வந்து ஒரு நல்ல மூமெண்ட் வந்து கொடுத்துருந்தது. இது ஃபர்தராக மேலே மூவ் ஆகுமா அப்படின்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள்.
ஒரு ப்ராப்பரா ஏதாவது பிரேக் அவுட்டு இது வந்து பிரேக் அவுட் தான். பட் இருந்தாலும் மேபி 1 ஆர் 2 டேஸ் இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதில வந்து ஸ்ட்ராங் மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னா, ஒரு 390, 400 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. எஸ்எல் வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து வந்து கரூர் வைஸ்யா பேங்க். கரூர் வைஸ்யா பேங்க் ஆல்ரெடி முந்தி போட்டது. இப்ப இத வந்து டெலீட் பண்ணிருவோம். ஏன்னா முடிஞ்சிருச்சு. இப்ப இத வந்து நம்ம வந்து ஒரு ரவுண்ட் பாட்டம் மாரி ஃபார்ம் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப இது வந்து ஃபர்தரா மூவ் ஆகுதுன்னா 380 380, 390 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ செக் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து லக்ஷ்மி இந்தியா ஃபினான்ஸ். இது ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு குடுத்துருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஃபர்தர் பிரேக் அவுட் குடுக்கல. இப்போ கிளியரா பிரேக் அவுட் குடுத்துருக்கு. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. 135 வரைக்கும் போலாம். அடுத்து வந்து எம்ஆர்பிஎல் கேட்டிருந்தாங்கல்ல. 2 நாளா பிரேக் அவுட்ல. பட் இன்னைக்கு வந்து திரும்பி வந்து அகைன் அங்கேருந்து வெளியில வர்றது. ஓகே. ஸோ அப்போ வந்து இத வந்து பிரேக் அவுட்டா நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்தரா இந்த கேண்டிலோட ஹை தாண்டுச்சுனா வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 195 வரைக்கும் போகுதான்றத பாருங்க. அடுத்து ஆஸ்ட்ரல். ஆஸ்ட்ரல பொறுத்தமட்டிம் இந்த மாதிரியான ஒரு இதுக்குள்ள மூவ் ஆயிக்கிட்டு இருக்கு. ஸோ ஃபர்தரா மூவ் ஆச்சுன்னா, மேபி இந்த கேப் எதுவும் ஃபில் பண்ணுதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து வந்து டைட்டன். ஓரளவு ஸ்டாக் மூவ் ஆகிக்கிட்டு தான் இருக்கு. எஃப்&ஓ ஸ்டாக் ஓரளவு நல்லா தான் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகே. இப்போ இந்த டைட்டன் இத பொறுத்தமட்டியும் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆல் டைம் ஹைக்கு பக்கத்துல இருக்கும். ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா மூவ் ஆகுது. பட் அதுக்கு மேல தான் சஸ்டெயின் ஆகிக்கிட்டு இருக்கு. இத வந்து ரீடெஸ்ட் பாயிண்ட்டா வச்சுட்டு வேணா ஒரு 4950 அப்படின்ற லெவல் வரைக்கும் ஒரு ஷார்ட் டெர்ம்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ குடுத்த ஸ்டாக்ல ஏதாவது 1, 2 மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. மார்க்கெட் ரொம்ப சைட்வேஸா இருக்கு. ஸோ கவனமா ட்ரை பண்ணுங்க. மேபி ஏதாவது ஒரு நாள் மொமெண்ட் குடுக்கலாம். அது எந்த நாள்னு நமக்கும் தெரியல. ஸோ டே பை டே அது என்ன நடக்குதோ அத மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கவனமா ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஏதாவது மொமெண்ட் வந்தா மட்டும் தான் நம்ம வந்து முயற்சி பண்ண முடியும். அதுவரைக்கும் அமைதியா இருக்கிறது தான் பெஸ்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். செக் பண்ணிட்டு எடுங்க. லைக் பண்ண மறந்துறாதீங்க. நன்றி.